வேலூர் மாவட்டம் உத்திரகாவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைத்தொடர் மற்றும் ஒடுக்கத்தூர் பகுதியில் பெய்த கனமழை காரணமாக மேல் அரசம்பட்டு பகுதியில் உருவாகும் உத்திரகாவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆற்றின் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாநகர பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததில் மரம் முறிந்து விழுந்தது. நெல்லை சந்திப்பு தொடங்கி டவுன்பேட்டை என மாநகர பகுதி முழுவதும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக நெல்லை டவுன் மாநகராட்சி அலுவலக வளாகம் மற்றும் பிரதான சாலைகள் என பல இடங்களில் மழைநீர் தேங்கி குட்டை போல காட்சியளித்தது. மழையுடன் பலத்த காற்று வீசியதன் காரணமாக நெல்லையிலிருந்து டவுன் வழியாக தென்காசி செல்லும் பிரதான சாலையில் நயினார்குளம் கரையில் நின்றிருந்த பழமையான மரம் ஒன்று முறிந்து சாலையில் விழுந்தது. இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. உடனடியாக போக்குவரத்து காவலர்கள் அப்பகுதியாக வரும் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் மற்றும் பேருந்துகளை மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சாலையில் தான் இந்த போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன் வந்த நிலையில் உடனடியாக காவல்துறையினர், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மாநகராட்சிக்கு சொந்தமான ஜேசிபி வாகனமும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது. இதனால் இப்பகுதியில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் 285 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. திண்டிவனம் புதுச்சேரி செல்லும் சாலையில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்தது. விழுப்புரம் மாவட்டத்தில் சில தினங்களாகவே நள்ளிரவில் கனமழை பெய்து வருகிறது. கனமழை காரணமாக விழுப்புரம், திண்டிவனம், மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் சூழ்ந்து மழைநீர் தேங்கியுள்ளது. திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணி நடைபெறுவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்குவதில் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனால் சாலைகளில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. திண்டிவனம் அருகே உள்ள விவேகானந்தர் நகர் குடியிருப்புகளில் மழைநீர் தேங்கியுள்ளதால் குடியிருப்பு வாசிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் 108 மில்லிமீட்டர் மழை பெய்து வந்தது. இந்த ஆண்டு 284.95 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழையானது பெய்துள்ளது. இந்த இயல்பை விட 2.5 மடங்கு மழை பதிவாகியுள்ளது. ஜூன் 1 முதல் தற்போது வரை தமிழகத்தில் 91% அதிக மழை பெய்துள்ளது. சென்னையிலும் இயல்பை விட அதிக மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி காலை வரையிலான 24 மணி நேரத்தில் தருமபுரி, வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு மழை பெய்துள்ளது. குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், வேலூர் மாவட்டம் காட்பாடியில் 14 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பெய்துள்ளது. இவ்விரு மாவட்டங்களிலும் ஒரு நாள் சராசரி மழை பெருமளவு அதிகரித்துள்ளது. வழக்கமாக ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் நிலையில் அந்த காலகட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில்தான் அதிக மழை பதிவாகும். மாறாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலுமே இயல்பை விட அதிக மழையே பதிவாகியுள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மழை மறைவு பகுதியான தமிழகத்தில் பெருமளவில் மழை இருக்காது. எப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை தொய்வடைகிறதோ அப்போதெல்லாம் வெப்பச்சலன மழை தொடங்குவது இயற்கை நிகழ்வாக இருக்கிறது. அந்த விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஜூன் மாதம் முதல் தற்போது வரை இயல்பாக பெய்ய வேண்டிய மழை அளவு 14 சென்டிமீட்டர் ஆகும். ஆனால் இப்போது வரை 28 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதேபோல சென்னையில் 22 சென்டிமீட்டர் மழை இயல்பு அளவு என்ற நிலையில் தற்போது வரை 44 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இதேபோல திருநெல்வேலியில் இந்த காலகட்டத்தில் வழக்கமாக 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகும். ஆனால் 23 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 45 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராணிப்பேட்டையில் 22 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 57 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த காலகட்டத்தில் 22 சென்டிமீட்டருக்கு பதிலாக 53 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தேனியில் 10 சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய நிலையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 7 சென்டிமீட்டருக்கு பதிலாக 19 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியுள்ளது. இவற்றுக்கு மாறாக கடலோர மாவட்டமான நாகையில் 10 சென்டிமீட்டர் மழை பெய்ய வேண்டிய நிலையில் 7 சென்டிமீட்டர் அளவிற்கே மழை பதிவாகி இருக்கிறது. நாகையை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் ஜூன் முதல் தற்போது வரை இயல்பை விட அதிக மழையே பெய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. குடியிருப்புகள் மற்றும் அரசு பள்ளி வளாகம் போன்றவை வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் ஒரே நாளில் 97 மில்லிமீட்டர் மழை பெய்தது. இதனால் அங்குள்ள ஏரிகள், குளங்கள் நிரம்பின. அத்திகானூர் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியதால் கண்ணண்டஹள்ளி கிராமத்தில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. இதன் காரணமாக ஓரிரு வீடுகள் சேதமடைந்தன. பலரின் உடைமைகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. ஒவ்வொரு முறையும் இதேபோன்று மழைநீர் தேங்குவதால் தங்களின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளதாக கூறிய அவர்கள் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே மிண்டிகிரி கிராமத்தில் கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டதால் விளைநிலங்களில் வெள்ளம் புகுந்தது. அத்துடன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மழைநீர் புகுந்ததால் அப்பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது.